ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். குரு நம்மை நாமாக்குகிறவர். ஒரு ராஜா ராணி கதை. மந்திரிக்கு மட்டும் ராஜ தம்பதி 2 பேருமே ஓடியது தெரியும் அல்லவா? அதனால் அவன் யோசித்தான். ஈஸ்வர கிருபையில் ராணிக்கு பிள்ளை குழந்தையாகவே பிறந்திருந்து அது இப்போது எங்கேனும் வளர்ந்து வந்தால் 12 வயசு இருக்கும் அல்லவா? பாரம்பரியமான யுவராஜா என்றால் சைன்யத்தை நடத்தி யுத்தம் பண்ணவும், மந்திரிகளின் ஆலோசனையோடு ராஜ்யபாரம் பண்ணவும் 12 வயசு போதுமே. அதனால் ராஜகுமாரன் கிடைக்கிறானா என்று தேடி கண்டுபிடித்து அவனை கொஞ்சம் தனுர்வேதத்தில், அதாவது போர் பயிற்சியில் தேற்றிவிட்டால் ஜனங்கள் ஒரு மனசாக அவன் கீழ் சேர்ந்து சத்ரு ராஜாவை அப்புறப்படுத்துவார்களே என்று நினைத்தான். ரகசியமாக கோஷ்டி சேர்த்து அவன் பழைய ராஜாவின் சந்ததி இருக்கிறதா என்று தேடினான். வேடனின் குடிசைக்கு வந்து சேர்ந்தான். அங்கே அநேக வேட பசங்களோடு ராஜாவின் பிள்ளையும் ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு, தலையை முடிந்து, இறக்கை சொருகிக் கொண்டு, குந்துமணி மாலையும் புலி நகமும் போட்டுக்கொண்டு அணில் குத்தி விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனாலும் வம்சவாரியான ராஜகலை, பழைய ராஜாவின் ஜாடையெல்லாம் அவனுக்கு இருந்ததால் புத்திசாலியான மந்திரிக்கு ஊகமாக புரிந்தது. அந்த கிழவி இப்போதும் உயிரோடிருந்தாள். அவளிடம் கேட்டான். காட்டு ஜனங்களுக்கு சூது, வாது, பொய், புரட்டு தெரியாது. அதனால் அவள் உள்ளபடி சொன்னாள். ரொம்ப வருஷம் முந்தி ஒரு கர்ப்பிணி இங்கே வந்து அடைக்கலம் கேட்டாள். அவளை நான் என் மகள் மாதிரி வளர்த்தேன். ஆனாலும் அவள் தான் யார் என்ன என்று சொல்லிக் கொள்ளாமலே இந்த பிள்ளையை பெற்று போட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு போய்விட்டாள். அதற்கப்புறம் இந்த பிள்ளைக்கு நானே அம்மாவாக இருந்து வளர்த்து வருகிறேன். ராஜ குடும்பம் மாதிரியான பெரிய இடத்து வாரிசு என்று ஊகிக்க முடிந்தாலும் இன்னார் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. எங்களில் ஒருத்தனாக எங்களோடையே வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாள். மந்திரிக்கு உடனே 2 4 என்கிற மாதிரி நம் ராஜகுமாரன் தான் இங்கே வளர்வது என்று புரிந்துவிட்டது. அதை அவன் சொல்லி பிள்ளையை அழைத்து போக முன் வந்தவுடன் கிழவி, வேடன் எல்லோருக்கும் ரொம்பவும் கஷ்டமாகிவிட்டது. வளர்த்த பாசம். ஆனானப்பட்ட கண்வ மகரிஷி, ஜடபரதர் மாதிரியானவர்களையே வளர்த்த பாசம் ஆட்டி வைத்திருக்கிறதே. ஆனாலும் ராஜ்ய காரியம் என்பதால் இந்த வேடர்கள் தியாக புத்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேட பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த ராஜகுமாரனை மந்திரி கூப்பிட்டதும் அவன் விழுந்தடித்துக் கொண்டு ஓட பார்த்தான். அவனுக்கு வேட சகவாசம்தான் பிடித்ததே தவிர இந்த பெரிய மனுஷ சம்பந்தம் பிடிக்கவே இல்லை. வேடப்பிள்ளை மாதிரியே இவங்கள்லாம் தான் என் ஜாதி ஜனங்க, இவங்களை விட்டு வரமாட்டேன் என்று ஓடினான். அப்புறம் அவனை பிடித்து வந்து மந்திரி அவனுக்கு வாஸ்தவத்தை எல்லாம் விளக்கி சொன்னான். நீ ராஜகுமாரன். நீ பிறக்கும் முன்பே சத்துருக்களிடமிருந்து தப்பி இங்கே ஓடி வந்த உன் தகப்பனார் கொல்லப்பட்டார். அதற்கப்புறம் வேடர் குடிசையில் உன்னை பிரசவித்துவிட்டு உன் அம்மாவும் போய்விட்டாள். அதிலிருந்து நீ இங்கே வளர்ந்து வருகிறாய். ஆனாலும் நீ ராஜ்யத்தை எல்லாம் ஆள வேண்டியவன். உன்னை தலைவனாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அதை சத்ருவிடமிருந்து மீண்டும் ஜெயிக்க ஆலோசனை செய்திருக்கிறோம். இப்போது நீ இருப்பதை விட கோடி மடங்கு உயர்ந்த ஸ்திதியில் இருக்க வேண்டியவன். மாட்டேன் என்று சொல்லலாமா என்று எடுத்து சொல்லி விளக்கினான். அந்த பிள்ளைக்கு வீரம், பித்ருபாசம், அதற்காக எதிர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாவற்றையும் மூட்டிவிட்டான். தான் ராஜகுமாரன் என்று தெரிந்த உடனேயே அந்த பிள்ளைக்கு ரொம்ப சக்தி, தேஜஸ், காம்பீரியம் எல்லாம் உண்டாகிவிட்டது. அப்புறம் அவனுக்கு அஸ்திர சஸ்திர அபியாசம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்த உடனேயே அவற்றை நன்றாக பிடித்து கொண்டான். வேட ஜனங்களை விட்டு போனான். மந்திரியின் சகாயத்துடன் நாட்டில் சைனியம் திரட்டினான். ராஜ விசுவாசம் கொண்ட ஜனங்கள் தங்கள் பழைய பாரம்பரிய வாரிசு வந்திருக்கிறான் என்றவுடன் உற்சாகமாக அவன் கீழ் ஒன்று சேர்ந்தார்கள். இப்போதெல்லாம் குடியரசு யுகத்தில் ஒருத்தரை தலைவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணி ஊரையெல்லாம் இரண்டுபடுத்துகிற மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்கள் பண்ணிவிட்டு கொஞ்ச காலமானால் அவரை எவரும் சீந்தாமல் தூக்கி போடுகிற மாதிரி இல்லை ராஜ விசுவாசம் என்பது.
அது நின்று நிலைத்து ஹிருதயபூர்வமாக இருந்து வந்த விஷயம். ராஜாக்களும் இந்த விசுவாசத்தை பெறுவதற்கு பாத்திரர்களாகவே ரொம்பவும் ஒழுக்கத்தோடு குடிஜனங்களை தம் பெற்ற குழந்தைகளைப் போல் பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீரென்று அதிகாரம் வந்து அந்த ருசியில் கண்டது காணாதது போல் ஒழுங்கு தப்பி போகிற மாதிரி இல்லை பாரம்பரிய ராஜ்யாதிகாரம் என்பது. இந்த கதையில் வரும் பையன் மாதிரி திடீர் அதிகாரம் வந்தால் கூட பாரம்பரிய பண்பு அவர்கள் தலைதிரிக்க போகாமலே கட்டுப்படுத்தும். புராணங்களை பார்த்தால் வேலனையும் அசமஞ்சனையும் போல் எங்கேயாவது நூற்றிலே ஒரு ராஜாவோ ராஜகுமாரனோ முறை தப்பி போனால் அப்போது ஜனங்களே அவனை தொலைத்து முழுகி இருக்கிறார்கள். மொத்தத்தில் யதா ராஜா ததா பிரஜா, அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்கிற மாதிரி அப்போது ரெண்டு பக்கத்திலும் தர்மத்துக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். சட்டம் என்று வெறும் ராஜாங்க ரீதியில் போடுகிற போது முதலில் அதை பண்ணுகிறவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. இந்த சட்டங்களுக்கெல்லாம் மேலான திரிலோக ராஜாவான பரமேஸ்வரனின் சட்டமான தர்ம சாஸ்திரத்துக்கு அடங்கியே ஆளுகிறவர்கள் ஆளப்படுகிறவர்கள் ஆகிய இருவரும் இருந்தால்தான் லோகம் நன்றாயிருக்கும். பூர்வ காலங்களில் ஆளப்படுகிறவர்களுக்கும் ஆளுகிறவர்களே இப்படி தர்மத்துக்கு அடங்கியிருந்து வழிகாட்டியிருக்கிறார்கள். இதனால்தான் ஜனங்களுக்கு ஸ்வபாவமாக ராஜ விசுவாசம் என்ற ஆழ்ந்த நிஜமான பற்று இருந்து வந்திருக்கிறது. இவர்கள் தன் ஜனங்கள் என்ற பாந்தவ்யம் ராஜாவுக்கும் இவன் நம் ராஜா என்ற அன்பு ஜனங்களுக்கும் இருந்து வந்தது. கதையில் சொன்ன பையன் சத்ருவை ஜெயிக்க மந்திரியின் ஏற்பாட்டில் ஆயத்தம் பண்ணுகிறான் என்றவுடன் ஜனங்கள் எல்லாம் அவன் கட்சியில் சேர்ந்து யுத்தத்துக்கு கிளம்பி விட்டார்கள். சுலபத்தில் சத்ருவை ஜெயித்தும் விட்டார்கள். பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜா ஆக்கினார்கள். அவனுக்கு தான் வேடனாக இருந்த எண்ணமே அடியோடு மறந்து போய்விட்டது. பூர்ண ராஜாவாகவே இருந்தான். இந்த கதையை நான் சொல்லவில்லை. பெரிய ஆச்சாரியார் ஒருத்தர், அத்வைத சம்பிரதாயத்தின் ஆதிகால பிரவர்த்தகர்களில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். குரு தத்துவத்தை சொல்லும் போது இப்படி கதை சொல்லியிருக்கிறார். நான் கொஞ்சம் காது மூக்கு வைத்தேன்.